Hi friends, good evening. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். ஆமா, இங்க வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த சம்மருக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நம்ம லூலூவில் போய்ட்டு வாங்க போயிருக்கோம். அதை தான் நம்ம வந்து இங்கே அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்னன்றது நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிற பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் டவர் ஃபேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நார்மல் டேபிள் ஃபேனுக்கும் இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதை கூட நான் சொல்லிடுறேன். நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைட் கம்மியாக இருக்கும், இல்லை ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அது வந்து எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தான் பார்த்துருப்போம். உள்ளே வந்து பிளேட் இருக்கும், அது வழியாக நம்ம பார்த்து வரும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டவர் ஃபேன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பார்க்குறப்ப ரொம்ப எலிக்கான டிசைன். பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல ஒரு ஏர் கூலர் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு நமக்கு ஒரு டவர் ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டவர் ஃபேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த பிளேடுக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்க, உள்ள ஒரு பெரிய சிலிண்ட்ரிக்கல் சர்க்கிள் உள்ள கொடுத்துருக்கு. அந்த சிலிண்ட்ரிக்கல் பிளேட் மூலமா நமக்கு இந்த காற்று இந்த டவர் ஃபேன் தான் வருது. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கம்பெனி சீலிங் நம்ம அழகாக ஓப்பன் பண்ணிடுவோம். இது வந்து 2 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 years வாரண்டிக்கு நம்ம ஆல்ரெடி இதுக்குள்ள ரிப்பேர் வாரண்டி அதோடைய புக்லெட் இருக்குது. அது வந்து இங்கிலீஷில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு சேஃப்டிக்காக தெர்மோகோல் வச்சு பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டு கீழே இந்த பாட்டம் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது கொடுத்துருக்காங்க. அது விட்டு வைப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப சேஃபாக இந்த டவர் போட்டு வெளியே ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஒன்றும் பெரிய வெயிட் இருக்குது. போட்டுட்டு பபிள் ராப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. இந்த டேப் பண்ணி எடுத்துட்டு ராப்பரை எடுத்துட்டு டவர் வெளியே இருக்கும். ரொம்ப காம்பாக்டான ரொம்ப எலிகண்டான டிசைன், ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, சூப்பரான ஒரு டவர் ஃபேன். இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸ்பீடிங் ஆஃப் வந்து அப் டு 3 கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 3 வரலையும். அந்த மாதிரி இந்த சைடில் 0லேருந்து 3 கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா, நீங்கள் வந்து இதை கிளாக் வைஸ் எப்படின்னா ரொட்டேஷன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபிக்ஸடாக நீங்கள் வந்து ஒரே சைடில் வேணும்னா கூட நம்ம இதில் வந்து அந்த ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்ட்ரைட்டாக இதுக்கு ஒரு 3 பிளக் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எந்த பக்கம் கிடையாது. இது இங்கே பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இது நீங்கள் வந்து ஏசி எப்படி நம்ம பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அது மாதிரி ஃப்ளோ ஏர் ஃப்ளோ வேணும். அதில் இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஏர் ஃப்ளோ வரும். இப்போ நீங்கள் பெட்டில் பார்த்துருக்கீங்க, இல்லைன்னா கீழே தரையில் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு 2 பேருக்குமே ஈக்குவலான ஏர் ஃப்ளோ வரும் உங்களுக்கு. பட் நார்மல் ஃபேனில் இருந்துச்சுன்னா நமக்கு வராது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேனுக்கு, அந்த டவர் ஃபேனுக்கு பாட்டம் ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம அந்த கேபிள் வந்து வெளியில் எடுத்தாச்சு, பவர் கேபிள். இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை செக் பண்ண வேண்டியதான் போட்டு. இப்போது டவர் ஃபேன் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். 1 2 3. இப்போது இந்த சைடு, அதாவது கிளாக் வைஸ் வச்சிங்கன்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. அது மாதிரி அதில் நீங்கள் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். 2 வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஏர் ஃப்ளோ ஆகும். அதேமாதிரி அது இந்த மாதிரி இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரே பக்கமாக ஸ்டாண்டர்டாக வேணும்னா நீங்கள் இந்த சைடில் வச்சுக்கலாம். இங்கே இருக்குது
ஸோ 0 1 2 3 0 1 2 3 லெஃப்ட் ரைட். லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடாக இருக்கும். ரைட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் அந்த டவர் ஃபேனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பார்க்குறதுக்கு செம்ம எலிகண்ட் டிசைன் லுக்கு, ஒரு ஏர் கூலர் மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட அந்த பிளேடு நம்ம அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எந்த வேலையை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு டவர் ஃபேன் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கிடச்சின்னா நம்ம ஊரில் வாங்கி பாருங்கள் இந்த மாடல் கிடைக்கிறாங்க. இந்த ஊரில் இது கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ லூலில் நம்ம போய் வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு 50 dirhams ஆஃபர் போக மீதி வந்து 199 dirhams இந்த ஊரில் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 2 years வாரண்ட்டி, இன்டர்நேஷ்னல் வாரண்ட்டி. அதனால் நம்ம வந்து இது எங்கேனாலும் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ஐகான் டவர் ஃபேன், 100 meter டவர் ஃபேன் இது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் சைனிங் ஆஃப் பாலாஜி. பாய்.